வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட வாட்டர் லில்லியை க்ளீன் பண்ணி ரீபாட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வாட்டர் லில்லிஸ் பிளான்ட் இருக்குது. அது ரொம்ப இப்போ ஒரு 2 மாதமாக ரொம்ப வேலை இருந்ததுனால அதை இல்லைன்னா மந்த்லி மினிமம் 3 months ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எனக்கு டைம் இருக்கிறதுபடி அதை க்ளீன் பண்ணிடுவேன். இதுக்குள்ளே 3 செடி இருக்குது. அதனால் இப்போ இதை நான் இன்றைக்கி இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஓரளவு முடிஞ்ச அளவு நான் எடுக்கிறேன். இதுவில் 3 பாட்டு இருக்குது, அதாவது 3 பிளான்ட் இருக்குது. நான் 3 பாட்டு இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் மீன்கள் கிடக்குது. மீன் நிறைய கிடக்குது குட்டி குட்டி. அதாவது சும்மா வச்சோம்னா நமக்கு இதில் கொசு வரும். அதுவும் தேவையில்லாத ரிஸ்க்கு. அதனால் மீன் போட்டு தான் மேக்ஸிமம் மீன் போட்டு தான் வைக்கணும். இப்போ இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீனெல்லாம் ரிமூவ் பண்ணி வேறு ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் செடியை 3ஐயும் ரீபாட் பண்ணிவிட்டு திரும்ப வேறு பாட்டில் இந்த இதை நான் இதே மாதிரி இன்னும் 2 பாட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெட் இருக்குது. இதை வச்சு தான் இந்த ஃபிஷ் எல்லாம் இப்போ நான் இதை பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் பாசி நிறைய பிடிச்சிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு கம்பு எடுத்துட்டு இப்படி பாசி நிறைய இருக்கிற இடங்கள்ல அந்த கம்பை போட்டு நிறைய ட்விஸ்ட் பண்ணாக்கி அந்த பாசி இப்படி வந்துடும். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு அதே போல் இந்த செடியில் இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி செடிங்க அங்கங்கே முளைச்சிருக்கும். அதாவது அந்த இலையோட இந்த இடத்துல தான் அது செடி முளைக்கும். எதுலையாவது முளைச்சிருந்தா நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல முளைச்சிருக்கு. அதில் உள்ள லீஃப் விழுந்துருச்சு. ஆனால் இது வேர் விட்டுருக்கு. இப்போ இதை நம்ம வேறு செடியாட்டு வைக்கலாம். இதை உள்ளே ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாட்டை அப்படியே நான் எடுத்துடுறேன். இனி இதில் இருக்க ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இது எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இருந்து வந்த குட்டி குட்டியான அந்த செடிங்க ஃபிஷ் எல்லாம் இங்கே பிடிச்சி வச்சுருக்கிறேன். இதை இப்போ காலி பண்ணியாச்சு. இதை நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப பார்ப்போம். இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி அதை கழுவணும். என்னால் முடிஞ்ச அளவு இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இனி இதில் இப்போ ரீபாட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டப்பா வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் மண் போட்டுட்டு அந்த செடி என்ன அதில் 3 செடி இருக்குது. ஒரு செடி அதில் வச்சுட்டு மற்ற 2 செடியும் இதில் நான் செப்பரேட் பண்ண போகிறேன். இப்போ 2லேயும் பாட்டிங் மிக்ஸு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் களிமண்ணும் மண்ணும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இருக்கட்டு. அதை நான் செப்பரேட் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த முதல்ல இருந்த அந்த ஏற்கனவே லில்லி இருந்தக்கூடிய அந்த பாட்டையும் வாஷ் பண்ணி மண் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அந்த வாட்டர் லில்லியை இப்படி கட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நட போகிறோம். ஏற்கனவே அதில் சேறு சகதியெல்லாம் இருக்குது. இதுலேயும் உள்ளுக்க கொஞ்சம் களிமண் வச்சுருக்கேன். க்ளவுஸ் போட்டுக்கலாம் வேணும்னா. தண்ணியில் போடும்போது இது அழகாக வந்துடும்.
இப்போ இதுக்கு உரம் வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பீஸ் கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கு பவுடரும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் நல்லா வச்சுட்டு அதை வந்து நல்லா பொதிஞ்சு ஏதாவது ஒரு சைடு இது வச்சுட்டு நமக்கு அடையாளத்துக்காக தெரிகிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு சிரட்டையை கவுத்தி வச்சிடுறேன். இப்படி எல்லாத்துக்கும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3க்குமே இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதான். இது அழுகி போனதெல்லாம் எடுத்துடணும். எல்லோ லீஃப் எடுத்துக்கிறேன். அது வந்துடும். நல்லா அந்த சிரட்டையை வந்து அமுக்கி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் நட்டாச்சு. நட்டு அதுக்கு உரம்லாம் வச்சு இந்த அழுக்கெலாம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதை எடுத்துடலாம். இல்லை உரம் வந்து ஒரு 1 month ஒன்ஸ் இதுக்கு வைக்க வேண்டியது இருக்கும். இது வந்து கடலை புண்ணாக்கு தானே. இப்போ உங்கள் செடிங்களுக்கெலாம் போடும்போது அதுக்கும் நான் சேர்த்து அது வச்சுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.